ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சவுண்டே வரல. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைய வேத வசனத்துக்காக எல்லாரும் பைபிள் முதல்ல எடுத்துக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். எல்லாரும் சீக்கிரமாக உங்கள் வேதாகமத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம். எல்லாம் நிறுத்தி நிதானமாக ஒன்று போல வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அண்ணா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நான் யூதர்களுடைய கடவுள் வந்து எப்படி நம்ம புகஜாதியாக நம்முடைய கடவுளாக ஆக்குனாங்கன்றது. ஸோ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி அந்த ஆலயத்துக்கு ஒரு வாசற்படி இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அதுக்கு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் பொதுமக்கள் பாவம் செஞ்சா அவங்களோட ஒவ்வொரு பாவங்களுக்கு ஏற்றபடி ஒரு பலிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நியாயப்பிரமாணத்தில். இந்த மாதிரி பாவத்துக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாவம், பெரிய பாவம், அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸில் ஒரு புறாவையோ வெள்ளாட்டு கடாவையோ இல்லை ஒரு மாடையோ ஒரு எருதையோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி பலியிடுவாங்க. ஸோ அந்த பொதுமக்கள் வந்து இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்காக நம்ம கிட்ட பகிர்ந்து பேசி இந்த பலி இட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த பலி நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிதான் இருந்தது. ஆனால் அது எப்படி இருந்ததுன்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை, டெம்பரரி. அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு அந்த பலி. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இப்போ திரும்பியும் பாவம் செஞ்சாங்கன்னா திரும்பியும் போய் பலி செலுத்தணும், திரும்பியும் பாவம் செஞ்சாங்கன்னா திரும்பியும் பலி செலுத்தணும். அதான் இங்கே சொல்லியிருக்கு, ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும். ஸோ எப்போ பாவம் செஞ்சாலும் பலி செலுத்தணும். ஸோ பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாமல் ஒரே மாதிரியாக செஞ்சுட்டு வந்திருந்தாங்க பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியரான நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா பாவங்களுக்கும் சகல விதமான பாவங்களுக்கும் தன்னைத்தானே ஒரே பலியாக செலுத்தி ஒரு இனிமே செய்ய போகிற பாவங்களுக்காகவும் செய்த பாவங்களுக்காகவும் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காகவும் ஒரே தரமாக ஒரே பலியாய் செலுத்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நிவர்த்தி செய்தார். மட்டுமல்ல, நமக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களையும் அவர் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் ஒரே தரமான பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சார். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியருக்கும் புதிய ஏற்பாட்டில் வருகிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவான பிரதான ஆசாரியருக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. அந்த பிரதான ஆசாரியரும் பலி செலுத்துவார். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தாமே பிரதான ஆசாரியராக நம்மளுக்கு பலியிட்டார். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியரோட செலுத்தின பலிகள் ஃபார் டெம்பரரி. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். இனி நம்ம செய்ய போகிற பலிக்காகவும் இனி நம்ம செஞ்ச பலிக்காகவும் இனி நாம் எந்த பலியும் செலுத்த தேவையில்லை, எந்த காணிக்கையும் செலுத்த தேவையில்லை. அவர் தாமே ஒரே பலியாய் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தாமே நம்முடைய எல்லா பாவங்களுக்குமான ஏற்ற பிரதான ஆசிரியராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் போன வாரம் வரல? போன வாரம் வராதவங்க லைட்டாக நல்லா ஓகே. ஸோ போன வாரம் வந்தவங்ககிட்ட அப்போ கேள்வி கேட்குறேன். போன வாரம் என்ன பண்ணோம்?
இன்வெஸ்டிகேஷன் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணோம்? ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். என்ன கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணோம்? ஸோ ஒரு திருட்டு போன கேஸ், ஒரு திருட்டு கேஸை நாம் என்ன பண்ணோம்? இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஏதாவது சொல்ல முடியுமா என்ன பண்ணணும்? ஏன்னா நான் குரூப்பில் பாயிண்ட் போட சொல்லும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு தான் போட்டுருந்தாங்க. பட் அதுலேருந்து என்ன இன்டேக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதான் முக்கியம். நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்ன விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிட்டீங்க, அது ரொம்ப முக்கியம். அது அதில் இல்லாததுனால உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது போன வாரம் நீங்கள் நடந்ததுலன்ட்டு. ஸோ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணோம் ஃபஸ்ட் அண்ட் லைட்டாக இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணோம்? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 3 குரூப் பிரித்தோமா? ஃபஸ்ட்டு அது இது என்ன ப்ராப்ளம், என்ன ஒரு திருட்டு கேஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ஒரு 3 டீம் பிரித்தோம். என்னென்ன டீம் பிரித்தோம்? ஸோ யார் அந்த கேஸ் யார் இது கொடுத்தாங்களோ, யார்கிட்ட திருட்டு போனதோ அவர் யார், அவரை பற்றின டீட்டெயில்ஸை ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டோம். அடுத்த டீமு என்ன இழந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லாமல் என்ன திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பண்ணோம். 3வது டீம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க சொல்லட்டும். 3வது டீம் சொல்லட்டும் என்ன பண்ணீங்க? ஸோ அந்த க்ரைம் ஸ்பாட், அந்த க்ரைம் சீனில் போயிட்டு அங்கே என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போய் பண்ணிவிட்டு ரிசல்ட் எடுத்து வந்து கொடுத்தோம். ஸோ இதில் ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன்? ஓகே, ஓகே. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு திருட்டு கேஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது வந்து மெயினாக என்ன ரீசன்னால மிஸ் ஆகி போச்சு? ஸோ நம்ம 3 சஸ்பெக்ட்ஸ் வச்சுருந்தோம். யாராக இருந்த 3 சஸ்பெக்ட்? அதான் ஆர்டராக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு மெயின் சஸ்பெக்ட் யார்? அதான் தான் மெயின் சஸ்பெக்ட். சாத்தான் தான் மெயின் சஸ்பெக்ட் அமைச்சர். 2வது யார் இருந்தது? ஏவாள் இருந்தாங்க. 3வது ஆதாமா இருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் இருந்து குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் சொல்லலாமா என்ன ஐடென்டிஃபை பண்ணிங்க இதில் இருந்து? ஸோ என்ன காரணத்தினால, மெயின் காஸ் என்ன? அவை அந்த இழந்து போனதுக்கான, அந்த திருட்டு போனதுக்கான மெயின் காஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆதாம் ஒரு விஷயம் செஞ்சனால தான் அந்த காரியங்கள் அவனை விட்டு போச்சு. கரெக்டாக? திருட்டு போச்சு. அப்போ ஆதாம் என்ன பண்ணான்? கீழ்ப்படியாமையினால மிஸ் ஆகி போச்சு. இது ஆதாம் சைடில் உள்ளது. ஏவாள் சைடில்னு பார்த்தோன்னா என்னன்னாலா? ஸோ நீங்கள் ஒரு க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் பார்க்குறீங்க, எங்கே இருந்துச்சு அந்த மரம்? ஏதேன் தோட்டத்தில் எந்த இடத்துல? நடுவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வசனம் கரெக்டாக என்ன சொல்லுது? 3வது அதிகாரத்தில் டக்குன்னு எடுத்து படிங்க. இன்னும் 2 மினிட்ஸில் முடிக்கிறோம். அப்புறம் அந்த கொஸ்டின்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அப்புறம் சாத்தான் வந்து சாப்பிட இது சொன்னால் இப்படி ஆயிடுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நடக்குதுங்க? அடுத்த வசனம் தான் சொன்னேன். ஏவாள் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்களா, அதை கேட்டேன். ஓகே, நல்லா பாருங்க. என்னென்ன ஒன்று ஃபர்ஸ்ட் என்னது? புசிப்புக்கு நல்லதும். 2வது பார்வைக்கு இன்பமும். 3வது புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கத்தக்கதான கனியாகவும் இருக்குது. ஸோ 3 காரியங்கள். ஒரு பழத்தை பார்த்தோம் ஒருத்தர் சொல்ல முடியுமா? இன்னொன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எப்படி வருது? சாத்தான் எப்படி கேட்குறான் ஏவாள் கிட்ட? இப்போ யாராவது ஒருத்தர் குயிக்காக வாங்க, இங்கேருந்து யாராவது ஒருத்தர் குயிக்காக, யாராவது ஒருத்தர் டக்குன்னு பாய்ஸ் மாமா, சும்மா மாமா, ஒன்றும் பண்ண மாட்டேன் மாமா. அந்த கொஸ்டின் நீங்கள் கேளுங்க. நீ சும்மா நடந்து போ, நீ எதுவும் பேசுங்க, நடந்து மட்டும் போ. நீ நடந்து வாங்கிட்டோ. சீக்கிரம் படிக்கிறீங்களா? முதல் வசனம் உண்டா? ஓகேவா? இப்போ ஓகே. ஸோ உனக்கு ஏதாவது இப்போ இந்த இவரோட ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ அவங்கள நோக்கி நடந்து வா, இங்கே வாங்கிட்டு அவங்கள பார்த்து நடந்து போ. அவங்க டே தம்பி இங்கே வாய, அவங்கள பார்த்து நடந்து போகணும். படிங்க.
அவங்கள பார்த்து நடந்து போனால் நீ இப்படி நடக்கணும். சரியா? ஓகே. ஏன் என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஒருத்தர் சும்மா இப்படி போகும்போது நீங்கள் பேசுகிற அந்த வேர்டு கேட்டு டக்குன்னு திருப்பி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்கள நோக்கி வந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க பேச ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? இதான் என்னோட கேள்வி. புரிஞ்சுதா? தேங்க்யூ. ஸோ அப்போ அங்கே என்ன நடந்திருக்கணும்? ஏவாள் இந்த மரத்தை பார்த்து நடந்து போயிருக்கலாம். உங்களோட ரிப்போர்ட் அப்படி இருந்திருக்கலாம். ஓகேவா? ஏவாள் 3 காரியம் சொல்கிறா அதை பார்த்து, இந்த பழத்தை பார்த்தோன்னா. என்னென்ன காரியம்? இந்த 3 விஷயங்கள் நான் பார்த்தோன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன நடந்திருக்கலாம்? பார்த்துருக்கலாம், ரொம்ப நாளாக பார்த்துருக்கலாம், அதனால நடந்திருக்கலாம். ஸோ ஒரு பாவம் உருவாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் எப்பயுமே அப்படின்னா, விதை நமக்குள்ள விதைக்கப்படும் பொழுது அதை தட்டி விட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ பார்க்க என்ன நடக்கும்? யூ வில் ஃபாலோ இன்டு இட். வசனம் இருக்குது நமக்கு. அந்த வசனத்தை வச்சு நீங்கள் இல்லை எனக்கு கர்த்தர் இப்படி தான், எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நீ இது சாப்பிட்டா சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வசனத்தை வச்சு ஏவாள் சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கே இது முடிஞ்சிருக்கும். ஆனால் அது இல்லாமல் அந்த பழத்தின் மேலே அவனோட கண்கள் நோக்கமாக இருந்ததில் என்ன நடந்துச்சு? ஏவாள் அதெல்லாம் விழுந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இது ஒரு மெயின் இது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ரிசர்ச்குள்ளே போக போகிறோம். ஏன்னா ஆதாம் ஏவாள் கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் விடும்போது நீங்கள் சொன்ன அதே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக சேட்டன் கிட்ட கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவன் திருப்பி வந்து திருடினது எல்லாத்தையுமே ஓனர் யாரோ அவருக்கே கொடுத்துட்டதா சொல்கிறான். ஸோ அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் தான் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் வந்து அக்கா வந்து நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துப்பாங்க. ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு டிபேட் பாதி முடிஞ்சது, மீதி பேசாதவங்க இருக்கீங்களா? இல்லை டிபேட்டில் எதுக்கு நான் பேசலான்னா அப்படின்ட்டு. புதுசாக வந்தவங்க இல்லை, ஆல்ரெடி இருந்தவங்க எல்லாரும் பேசிட்டிங்களா? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் அன்றைக்கி டிபேட்டில் எல்லாருமே பேசிட்டிங்களா? பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? தம்பிங்க மாமா எல்லாரும் முடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் பேசலப்பா? பேசுறீங்களா? அந்த 2 லைன் பின்னாடி யாருமே பேசல. ரைட்? என்னம்மா? பாய்ஸ்ல சாம் பேசல. நீங்க 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 பேசிட்டீங்க. பின்னாடி குனிஞ்சிட்டு யாரும் இருக்கீங்களே? தாமரை, கிறிஸ்டி அண்ட் 2 பேர் வரீங்களா? கிறிஸ்டி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஓகே, பிரைஸ் லார்ட். நம்ம வந்து மன்னிப்பு பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஏசப்பா வந்து கண்டிப்பாக மன்னிக்கிற தேவன் தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒருத்தருக்குமே தெரியும் நம்ம எவ்வளோ பாவங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வரோம். ஒரு விஷயத்துலையும் ஏசப்பா மன்னிச்சு தான் நம்மளை அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம எவ்வளோ எல்லாருமே உலக பிரகாரமாக இருந்துட்டு வரோம். இப்போது ஒரு சண்டே சர்ச்சுக்கு வரோம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உலக பிரகாரமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஆனால் அவர் ஆலயத்துக்குன்னு வரப்போ அவர் வார்த்தையை அவர் நம்மக்கிட்ட தராரு, எல்லாத்தையும் மன்னிச்சு சொல்கிறாரு. இப்போ பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா
ஆண்டவரை வந்து நிறைய இடத்துல அவர் வந்து அவர் நிறைய நாள் நமக்காக பாடுபட்டிருக்காரு, அடிக்கல் பட்டிருக்காரு. அந்த டைமில் என்னதான் நம்ம பாவம் தான் அவர் மேலே இருக்குது, ஆனால் அந்த டைமில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அவர் வந்து மன்னிங்கன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட வந்து அவர் பரிந்து தான் பேசினார். என்ன ஸ்டாப் பண்ணுங்கள், அடிக்காதீங்க, கோவமாக பேசவோ அந்த டைமில் அது வந்து அந்த டைமில் எதுவுமே பேசலை. சரி மன்னிக்கிட்டோம், மன்னிக்கிற அந்த தன்மை இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்து அமைதியாக இருந்திருக்காரு. இன்னொன்று வந்து பைபிள் கேரக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு வந்து அவங்க நிறைய பேர்னால அவங்க சகோதரரால் வந்து தள்ளப்பட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அந்த மன்னிக்கிற தன்மை இருந்ததுனால மட்டும்தான் அவர் கனித்தரும் செடியாக வந்து விளங்கினார். அந்த சகோதரர்கள் வந்து எவ்வளோ அவரை வந்து தள்ளப்பட்டாலும், எவ்வளோ அவரை வந்து ஒதுக்கப்பட்டாலும், அவர் வந்து அந்த மன்னிக்கிற தன்மை இருந்ததுனால மட்டும்தான் அவர் கனித்தரும் செடியாக வந்து நிலைக்க நின்னார். அதுவும் இல்லாமல் அவங்க சகோதரருடைய பிள்ளைகளும் அவர் ஆசீர்வதித்தார். ஸோ ஆண்டவருடைய அந்த மன்னிக்கிற குணம் யோசேப்புக்கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் கனித்தரும் செடியாக வந்து அவன் விளங்கி நின்னான். ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக வந்து மன்னிக்கிற தேவன் என்று சொல்லுவோம். அவ்வளோதானா, முடிச்சிடலாமா? எங்கே உங்கள் தங்கச்சி? என்னம்மா வரலையா? காணுமா? யாருமா? ஜெனிஷ் வாங்க வாங்க. ஏன் சும்மா வந்து சொல்லுங்க, 2 லைன்ஸ் சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணலையா? 4 மாசமாவா? ஆமாம், 4 மாசமா இது ஓடின்னு இருக்கு. நீங்கள் வாங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்களான்னு கேட்டால் பக்கத்தால் காட்டினா எப்படி? நீங்கள் எப்போ போவீங்க? அவர் போயிடுவார். வாங்க. நீங்கள் பக்கத்தால் போகிறாங்களா? சரி, முடிச்சிடலாமா? அப்போ என்ன முடிக்கலாம், என்ன சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். நீங்கம்மா கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லணும். 2மே அப்படின்றீங்க. 2மே இருந்தாலும் வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். செம பின்றீங்க போங்க. சரி, எல்லாம் நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ ப்ராடிகல் சன்னில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஏற்றுக்கிறார்ல. சரி, தப்பு பண்ணாத ஒரு பையன் இருக்கான்ல, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அந்த பையனுக்கு தான் இல்லை? அப்போ எது வெயிட்டேஜ் ஜாஸ்தி? நான் சும்மா கேட்குறேன், நான் இன்னும் கன்க்ளூஷனுக்கெல்லாம் வரல. தப்பு பண்ணால் திருப்பியும் ஏற்றுக்கிட்டு மோதிரம் கொடுக்குறாங்க, கறி சாதம் போடுறாங்க. ஆனால் தப்பு பண்ணலன்னா எல்லாமே அவங்களுக்கு தானே. என்ன சொன்னீங்க? டெய்லி கறி சாதம் அப்படின்றீங்க. பிரியாணி சொன்னவங்க நீங்கள் தானே? பிரியாணி சொன்னது நீ தானே? கடைசி நாளில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டும்போது பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே? யார் அது சொன்னதுமா? நான் பிரியாணி டுடே இஸ் லாஸ்ட் டேன்னு சொல்லி எழுத வச்சேன்ல, அதில் நான் பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னது யாருப்பா? ஒத்துக்கோங்க, இல்லைன்னா நான் பேப்பர் எடுத்து திருப்பி போய் பார்ப்பேன். யாருமா? கேவின்லாம் அப்படி அவள். சரி, ஓகே. சரி, எத்தனை வித பாவம் இருக்கு? நிறைய இருக்குது. ஏதாவது 1 2 சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். கீழ்ப்படிமை. பைபிள் அடிப்படையில் என்னம்மா? இந்த சாம் 32 யாராவது எடுத்து படிங்க. சாம் 32 அதில் அப்படியே படிச்சுட்டே வாங்கம்மா. ம் ம் ம்
அதில் எத்தனை பாவம் படிச்சீங்க? அக்கிரமம், பாவம், மீறுதல்கள், பாவத்தின் தோஷம் எத்தனை படிச்சீங்களா? ஆ ஸோ சின், இனிக்விட்டி, டிரான்ஸ்கிரிஷன்ஸ், கில்ட் ஆஃப் மை சின் எத்தனை விதம் பாவம் தாவீது சொல்கிறாரு? ஆ 4 நிறைய இருக்குது. அந்த அந்த இதில் நான் சொல்கிறேன் 4 இருக்கா? ஸோ அக்கிரமம்னா என்ன? ஏன் பாவத்தில் இத்தனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காரு? அக்கிரமம், பாவம், மீறுதல்கள், பாவத்தின் தோஷம். ஓகே, ஸோ அக்கிரமம்னா அக்கிரமம்னா அதாவது மன்னிக்கப்படாத ஒரு பாவம். இப்போ நான் கொலை பண்ணிட்டேன், நான் மன்னிக்க முடியுமா? ஒரு உயிரையே நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை பண்ணி நான் யாரையோ சாவடிக்கிறேன், அதெல்லாம் மன்னிக்கப்படுமா? ஸோ அதெல்லாம் அக்கிரம லிஸ்ட்டில் வரும், அக்கிரமமாக தான். ஸோ பாவம் அப்படின்னா இந்த கமாண்ட்மெண்ட் எல்லாம் மீறுறோம்ல, அதெல்லாம் அந்த சின் இதில் வரும். சரியா? மீறுதல்கள் அப்படின்னா அதாம்மா, இப்போ வந்து ஆடம் அண்ட் ஈவ் இந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடாது, அந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட வகையில் என்ன சொன்னாங்க? சொல்லப்பட்ட கமாண்ட்மெண்ட். பைபிளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதா? அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை மீறிட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எதில் வரும்? மீறுதல்கள் வரும். உங்களுக்கு தனிப்பட்ட சில வார்த்தைகள் வந்திருக்கும் ஜெபத்தில், இல்லை ஜெபிக்கும் பொழுது வந்திருக்கும். உங்களுக்கு தனிப்பட்டு அது பைபிளில் இருக்காது, மற்றவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உங்களோட லைஃபுக்கு சில வார்த்தைகள் செய்யாத, இவங்க கிட்ட பேசாத, அங்கே போவாத அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல தனிப்பட்ட. அது எல்லாம் எதில் வரும்? மீறுதல்கள். அடுத்தது பாவத்தின் தோஷம். பாவத்தின் தோஷம்னா என்ன சொல்லுங்க? அது தோஷம்னா என்னது? கில்ட். இது எப்போ வரும்? சரி, பிரவீன் வந்து ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டியன். பிரவீன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரவீன். ஓகே, ஸோ நான் பிரவீன் கூட என்ன பண்ணுறேன்? டெய்லி பேசுகிறேன், அடுத்த நாளும் பேசுகிறேன். தொடர்ந்து ஒரு 10-20 நாள் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்திக்கலை, என்னை சுத்திகரித்துக்கலை, எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் ஒரு ஹிந்து கூட நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன்? ஹிந்துவில் புறஜாதிக்கிட்ட கிறிஸ்துவ அறியாத, கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றாத, கிறிஸ்துவ வார்த்தையை வந்து ஒபே பண்ணாத ஒரு ஆள் கூட நான் தொடர்ந்து ஐ எம் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப். நான் பழகிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்திக்கிறதும் நான் இல்லை. அப்போது 10 days கழிச்சு என்ன ஆகிடும்? அது தோஷமாக அவர் இப்போ ஐடல் வர்ஷிப் பண்ணார்லாம், அந்த தோஷம் எனக்கும் வரும். இப்போ நானும் பண்ண மாதிரி. ஓகேவா? அவர் என்னெல்லாம் பைபிளுக்கு இல்லாதது பண்ணுறாரோ அதெல்லாம் இப்போ எங்கே வந்துருச்சு? தோஷமாக நம்மக்கிட்ட வந்துருச்சு. அதுதான் பாவத்தின் தோஷம். சரியா? சரியாம்மா? புரியுதா? டைப்ஸ் புரியுதா? இந்த அதாவது கமாண்ட்மெண்ட், பைபிளில் இருக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளை, கற்பனை எல்லாம் நம்ம கை கொள்ளலைன்னா சின்னில் வரும். தனிப்பட்ட முறையில் நமக்குன்னு சொன்னது நான் மீறிட்டேன்னா மீறுதல்களில் வரும். அதுக்கப்புறமேட்டு மன்னிக்க முடியாத ஒரு பாவத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, யாருமே மன்னிக்க முடியல, அப்போது அக்கிரமத்தில் வரும். சரியா? நான் பாவம் பண்ணலை, ஆனால் பாவம் பண்ணுறவங்க கூட நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எங்கே வரும்? பாவத்தின் தோஷம். எல்லாத்தையும் விட பயங்கரம் வந்து இந்த தோஷம்தான். நாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம், பண்ணுறவங்ககிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பழகிட்டு உக்காந்துருப்போம். சரியா? அதெல்லாம் தோஷத்தில் வந்துடும். நாம் பண்ண மாதிரி தான். சரிங்களா? சரி, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன பண்ணுங்கள்? பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் அது வந்துடும். சரியா? அதனால தான் எங்கே போயிட்டு வந்தாலும் பரிசுத்தப்படுத்தி ஜெபிங்க. அவங்கள நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கோங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்குது, அவரோட நாமம் இருக்குது, நிறைய காரியம் கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே சும்மா அதை கூட பேசியிருப்போம், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனாலும் சும்மா கூட பேசியிருப்போம் இல்லையா?
ஸோ அப்படிப்பட்ட நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ எசேக்கியா பாரு, எசேக்கியா 2 எசேக்கியா ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட பையன் பேர் யார் சொல்லுங்க, யாராவது பையன் பேர்? எசேக்கியா ராஜாவுடைய சன் நேம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எசேக்கியாவுடைய ராஜா தெரியுமா? எசேக்கியா ராஜா தெரியுமா? ஆஸ்தி எல்லாம் திறந்து காட்டுறதுனால கர்த்தருக்கு பயங்கர கோவம் வருமே. ஆமா இல்லை சொல்லுங்கப்பா. அவங்க பையன் பேர் என்னன்னு தெரியுமா? மனாசே. யார் சொன்னது? யார் சொன்னது? மனாசே. மனாசே. ஓகே. மனாசே பண்ணாத பாவமே இல்லை தெரியுமா? அந்த அதிகாரத்தை யாராவது வாசிங்க, 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க. சரி, இன்னும் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா இன்னும் எல்லாமே பண்ணியிருப்பார் அவர். அதாவது பைபிளில் வந்து எல்லாரும் பண்ண பாவத்தில் இவர் மட்டுமே எல்லாமே பண்ணியிருப்பார். சரியா? சரியா? இந்த 2 ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் பண்ண பாவம்லாம் நிறைய இருக்கும்ல, சில ராஜாக்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே இவர் ஒருத்தரே பண்ணியிருப்பார். சரியா? இவரோட முடிவு என்ன ஆகும்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆப்போசிட் ராஜா இருக்கார்ல, அவரால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இவரை. சரிங்களா? தூதர்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலி ஆகிடும். பாடி ஒளிஞ்சான், இவனால் இனி கர்த்தரோட பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, உபத்திரவம் இல்லைன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் கதறுவான். அவன் பலிபீடம்லாம் கட்டினால, வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடத்தை கட்டியிருக்கிறான். பலி கெஞ்சுவான், என்னை யாராவது காப்பாற்றுங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பலிபீடம் கட்டினேன், எவ்வளோ பண்ணேன், நான் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விக்கிரத்தை பேராக கூப்பிட்டு என்ன பண்ணுவான், அவன் கதறுவான். ஆனால் ஒன்றுமே வந்ததே இல்லை, ஒன்றுமே அந்த இடத்துல வராது. கடைசியில் இவரோட தாத்தா தான் ஏசாயா. எசேக்கியலோடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க ஒய்ஃபோடைய அப்பா தான் யார்? ஏசாயா, ப்ராஃபெட் ஏசாயா. அப்போ இவருக்கு மனாசேக்கு என்ன வரும்? தாத்தா சின்ன வயசில் போதிச்சது கத்தரை பற்றி சின்ன வயசில் போதிச்சது அப்படியே விட்டு என்ன பண்ணிட்டாரு, ஐடல்ஸை வர்ஷிப் பண்ண தொடங்கி எல்லா அக்கிரமும் பண்ணியாச்சு. அந்த டைமில் சின்ன வயசில் கேள்விப்பட்டது இவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஞாபகம் வந்திருக்கும். இப்போது பெரிய ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இவனை போடுறதுக்காக போவாங்க. அவன் உடம்பு ஃபுல்லாக மோந்திரம், செயின் எல்லாத்துலேயும் ஐடல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் கேட்பான், கெஞ்சி கேட்பான். எதுவுமே பதில் தராது. எல்லாத்தையும் கலட்டி தூக்கி போட்டு கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுவான். என்ன பண்ணுவான்? கர்த்தாவேன்னு கூப்பிடும்போது
கர்த்தர் என்ன பண்ணுவாராம், வானத்தை கிழித்து பதில் தருவாராம். அங்கேருந்து அந்த ராஜாவின் இருதயத்தெல்லாம் மாற்றி அவன் மறுபடியும் வந்து மனாசை என்ன பண்ணுவான், கூட்டிகிட்டு வந்து திருப்பி மனம் திரும்பி அவன் வாழ்வான் கடைசியில். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் மனாசையோட கதை. சரியா? எப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. சரியா? வானத்தை கிழித்து கொண்டு, எப்படியா, சும்மா இல்லை, வானத்தை தூதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், வானத்தை அடைக்கிறாங்களாம். இவர் சத்தம் போகக்கூடாது, இவன் சத்தம் போகக்கூடாது மேலே. ஏன்னா அவங்களுக்கு என்ன, இவனால் நிறைய உபத்திரவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கிறாங்களாம். அவர் என்ன பண்ணுறாராம், கர்த்தாவேன்னு கூப்பிட்ட இதில் ஊழியக்கார பிள்ளைங்க கூப்பிட்ட மறு நிமிஷத்தில் என்ன ஆகுது, வானத்தை கிழிச்சு என்ன பண்ணாராம், பதில் தந்து தப்பி வச்சு என்ன பண்ணார். அப்புறமேட்டு அவரோட கதையை வாசிச்சு பாருங்க. ஸோ கர்த்தர் மன்னிக்கிறார். எவ்வளோ பாவம் தெரியுமா அவன் பண்ண, அந்த சாப்டர் ஃபுல்லாக பாவம் தான். ஆனாலும் எல்லாத்தையும் மன்னித்து என்ன பண்ணார், மறுவாழ்வு தந்தார். சரியா? சரி. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறவர். என்ன பாவம் பண்ணனாலும் என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிக்கிறார். சரி, மேத்யூ 12:36-37 யாராவது வாசிங்க. போதுமா? If I tell you on the day of judgment, people will give account for every careless word they speak. For by your words you will be justified, and by your words you will be condemned. So even you talk wrongly. நீங்க தப்பா பேசினாலும் you have to give you are the accountable person. கரெக்டா? அதுக்குமே தப்பா நீ பேசினாலும் என்னது, there is a judgment. நீ வந்து செய்ய வேண்டாம், நீ வந்து எதுவும் போய் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் யூ டாக்கிங் பேட்லி, டாக்கிங் கேர்லெஸ்லி, கேர்லெஸ் பேச்சுக்கும் என்னவா இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு என்ன சொல்லுது, பைபிள் சொல்லுது. ரைட்? ஸோ ரெவலேஷன் 20:11-15 யாராவது வாசிங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு என்னம்மா இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், என்ன இருக்குது? ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. ரைட்? அதனால தானே எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு படைக்கப்பட்டதில்ல, அது பிசாசுக்கு பண்ணது. ஆனால் இப்போ யார் போகிறாங்க? ஓகே, சரியா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். ஓகேவா? ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது, ஸோ ஃபர்கிவ்னஸும் இருக்குது. சரி, என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது சவுல் வந்து நிறைய கீழ்ப்படியாமல் இருந்தார். ரைட்? அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சதா? கிடைச்சதில்ல. சரி, டேவிட் என்ன பண்ணார்? டேவிடும் பண்ணார் தானே. அவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் தந்தது? அவருக்கு ஃபர்கிவ்னஸ் கிடைச்சதா? சரி, யார் முடிவெடுத்தது இதை? இல்லை, நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அவர் வருவார்ல, யார் அனாயின்ட் பண்ணாரே, சாமியல். அவர் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்பார். இல்லை, இவங்க தான் ஒரே இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால் அவர் மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு நீங்கள் காட் கிட்ட கேட்குறீங்க, பலி போடுறாரு. ஓகே, சவுல் வந்து
பண்ணுறாரு, ஆனால் டேவிடும் பண்ணுறாரு. டேவிடுக்கு ஃபர்கிவ்னஸ் கிடைச்சிதா? இப்போ ஜோசஃபு பாவமே பண்ணலை. பைபிளில் பொறுத்த வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடினார். அவருக்கு அவருக்கு எப்படிப்பட்ட பொசிஷன்? ஹை பொசிஷன். பாவமே பண்ணலன்னா தெர் இஸ் அ ஹை பொசிஷன். பாவம் பண்ணி மனம் திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி கத்தர் தராரு. சரி, பாவம் பண்ணாமல் மனவே திரும்பலைன்னா என்ன பண்ணுறாரு? அதுக்கேற்ற தண்டனை தராரு இல்லை? ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது. பாவம் பண்ணாமே இருக்கிறது, பண்ணி மனம் திரும்புறது, பண்ணி மனம் திரும்பாமல் அப்படியே போகிறது. சரி, 3 இது இருக்குது, ரைட்? ஸோ நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், எனக்கு வந்து ரிசல்ட் சொல்லுங்கள், ஓகேவா? நான் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குது, ஓகே? ஒரு 6 கப் அண்ட் சாசர் வச்சுருக்கேன், பீங்கானில் பண்ணது, ஓகே? சரி 6 கப்ஸ் வச்சுருக்கேன், பீங்கானில் பண்ணது, ஓகே? டைனிங் டேபிளை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறான், என்னோடய பையன் வந்து ஒரு கப்பை உடச்சிட்றான், ரைட்? ஒரு கப்பை உடச்சிட்றான். ஏன்டா உடச்ச? தெரியாமல் உடச்சிட்டேன் மம்மி அப்படிங்கிறான், ரைட்? சரி, என்ன பண்ணிடுவேன் நான்? சரிடா அப்படின்ட்டு போயிடலாம். செகண்ட் டைமும் 2வது கப்பை உடைக்கிறான். ஏன்டா உடைக்க? கையை வேணும் ஓங்குவோமா? நேற்றும் உடச்சேன், இன்றைக்கும் உடச்ச பார்த்தியா அப்படின்ட்டு. 3வது நாள் 3வது கப்பை உடைக்கிறான். 2 கிள்ளுவானா? 3 சொல்லியும் நீ கேட்கல பார்த்தியா? 4வது நாள் என்ன பண்ணுறான்? 4வது கப்பை உடைக்கிறான். என்ன நல்லா அடித்து போட்டுருப்பேன். 5வது நாள் 5வது கப்பை அவன் உடைக்கிறான். என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த 4 நாள் அடிக்கலைல்ல, அதெல்லாம் சேர்த்து 5வது நாள் அடிச்சு விட்டுடுவேன் நான். அதுதான் ஹியூமன் மென்டாலிட்டி, ரைட்? 5வது நாள் என்ன பண்ணுவோம்? 4 நாள் சேர்த்து வச்சு இருக்கிற வெறியில் அடிக்காததெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? 5வது நாள் நல்லா அடித்து விட்டுடுவோம், ரைட்? ஸோ டைம்ஸ் மேட்டர், ரைட்? ஃபர்கிவ்னஸ் இருக்குது. ஸோ மனம் திரும்பி தப்புன்னு தெரிஞ்சப்புறம், ஏசப்பா நான் இதை விட்டுறேன்னு சொன்ன அப்புறம், மனம் திரும்பினதுக்கப்புறம் நான் திருப்பியும் செய்கிறேன் அப்படின்னா காட் எப்படி வேல்யூ பண்ணுவார்? காட் எப்படி வேல்யூ பண்ணுவார்? ஸோ ஃபர்கிவும் பண்ணுறாரு, ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணுறாரு, ஓகேவா? 2க்குமே 50-50 நம்ம தரலாம், ஓகேவா? 50-50 நம்ம தந்தாலும் ஒரு 3 காரியம் நான் இப்போ சொல்கிறேன். நான் சொல்கிறேன். நீங்கள் தான் வந்து எதில் வந்து இந்த மார்க்கை போடலாம், ஃபர்கிவ்னஸ்க்கா ஜட்ஜ்மெண்ட்டுக்கா, நீங்கள் தான் இப்போ முடிவு சொல்லணும், சரியா? இப்போ வந்து ஒரு ஒரு பாவி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய வாலிப வயசில், இது நிஜமாக நடந்த கதை, சரியா? வாலிப வயசில் பல பாவங்கள் வந்து பண்ணி, நிறைய பேர் கொலை பண்ணி, நிறைய குடும்பத்தை இது பண்ணி, நிறைய பண்ணார், சரிங்களா? நிறைய குடும்பத்தை என்ன பண்ணார்? அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணி, சில இதில் வந்து அவங்க பசங்களை கொலை பண்ணி, சரியா? அந்த மாதிரி பண்ணி அப்படி தான் ஒரு ஜீவியம். யார் காசு கொடுத்தாலும் கொலை பண்ணுறது தான் அவருக்கு வேலை, சரியா? இப்படி தான் அவர் ஜீவியத்தை வாழ்ந்தார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு வயசான காலத்தில் அவர் ஏசப்பா யாரோ சொல்லி அவர் தொடப்பட்டு அவர் மனம் திரும்பி, என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மனம் திரும்பிட்டார். இந்த தொழிலை இனிமேட்டு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டார், சரியா? விட்டுட்டு அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க, சரியா? அப்போ வந்து ஒரு காரில் போகிறாரு, அவங்க ஒய்ஃபும் காரில் போயிட்டுருக்காங்க. காரை இறக்கி வெளியில் 2 பேர் நிற்கிறாங்க. பெரிய ட்ரக்கு வந்து அப்படியே காரோட அடிச்சிருச்சு. ஆன் த ஸ்பாட் 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் இது? நீங்கள் சொல்லுங்கள். பாவம் பண்ணியாச்சு, மனம் திரும்பியாச்சு, என்ன மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டு இப்படி வந்துடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இருக்கும் அப்படின்றீங்க.
இப்போ பரலோகம் போனாரா இல்லையான்றது we are not sure. சரி, அதுக்கு அப்புறம் ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம்? அதான் அவர் போனாரா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு தெரியாது. we not sure. இப்போ நம்ம வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கப்படுது. அப்போ மன்னிப்பு எவ்வளோ பாவம் பண்ணாலும் நான் மன்னிப்பு கேட்டால் அப்போ கர்த்தர் மன்னிப்பாரு அப்படின்றீங்களா? சரி, ஓகே, நான் இதை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு ஆளை அவர் சாவடிச்சிருக்காரு. அவர் மூலமாக வர சந்ததின்னு ஒன்று இருக்குப்பா, தெரியுமா? அவர் இத்தனை குழந்தை பெற்றிருக்கணும், அவர் இருந்திருந்தா சந்ததி உருவாயிருக்கும்ல. அப்போ அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எதிர்த்து நிற்குமாமா. புரியுதா? அந்த ஆத்துமாக்கள் என்ன பண்ணும்? இப்போ வரவிடாமல் பண்ணிட்டான். யார் பண்ணது? பண்ணது யாரு? யார்ப்பா பண்ணது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? அந்த ஆத்துமாக்கள் வந்து எதிர்த்து நிற்குமா? நான் இந்த சந்ததியே என்ன இல்லாமல் பண்ணிட்டார்ல அவரு. அதனால அது எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அந்த ஆத்துமாக்கள்லாம் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்குமா? எந்த ஒரு ஆத்மாவும் பரலோகத்தில் இருக்கும். சரியா? கர்த்தர் தான் ஒரு ஆத்மா ஒரு ரூமில் வைக்கிறது. ஸோ அந்த சந்ததி என்ன, அவரை மட்டும் கொலை பண்ணலை அவர். டோன்ட் திங்க் தட் ஹி ஹஸ் killed a one person. The whole generation has lost because of this. ஸோ வாட் இஸ் த அப்போ எப்படி இருக்கும்? நம்ம சரீரத்தில் ஒரு நோய் வருது. மோஸ்ட்லி நோய் வருது எதனால்? ஏதோ வருது அப்படின்றீங்களா? எதனாலப்பா? பாடி வீக்காக இருந்தால் வரும். ஏன் வீக் ஆகுதுன்னு கேட்குறேன். ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மட்டும்தானா? அதுவோ ரீசன். மோஸ்ட்லி பெரிய பெரிய நோய் வந்து இறந்து போகிற மாதிரி வரதெல்லாம் சாபம். அடுத்தது ஜென்ரேஷனல் கர்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாவம் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், எங்கே தாக்கம் உண்டாகும்? ஆத்மாவில் தாக்கம் உண்டாகும். அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆத்மா தாக்கம் உண்டாயிட்டே இருக்கும்போது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நோய் வருது. புரியுதா? நான் வர கோல்டு பற்றியெல்லாம் பேசலை, நான் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அன்றாட வாழ்க்கையிலே வி கேன் சி ரிஃப்ளெக்ட் ஆகிறது. நம்ம பார்க்கலாம். ப்ராடிகல் சன்னில் வந்து தப்பு பண்ணிட்டு வந்தால் ஃபர்கிவ்னஸ் இருந்தாலும் என்ன இருக்குது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரௌண்டிங் அந்த பிளெஸ்ஸிங் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப குறுகியலாக ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு எவ்ரி திங் இஸ் மைன் அப்படிங்கிறாரு. எனக்கு உள்ளதெல்லாம் என்ன தான்? உனக்கு தான். ரைட்? சரி, சொல்லுங்க, அந்த 1 பாயிண்ட் எங்கே போடலாம்? ஃபர்கிவ்னஸ்க்கு போடலாமா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போடலாமா? எப்படி சொல்லுங்க? சரி, நான் பாவம் பண்ணிகிட்டே இருக்கேன், மன்னிச்சிட்டே இருப்பாரா? தென்றாமல் பண்ணி ஒரு வாட்டிலே நமக்கு தெரிஞ்சிடுங்க. ஃபர்கிவ்னஸ் பண்ண அப்புறமேட்டு எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நான் மன திரும்பின அப்புறம் திருப்பியும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குமா, ஃபர்கிவ்னஸ் இருக்குமா? திருப்ப நான் விழுந்து எழுந்திருக்கிறேன் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் கடைசி வரை இருக்கா? இல்லவே இல்லை. தெர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் தான். கடைசி வரை ஃபர்கிவ்னஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. தெர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ என்ன நம்ம பண்ணலாம்? என்ன
எல்லாமே ஜீசஸ் மன்னிக்கிறவர். நான் அதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளுக்காக க்ராஸில் அடிபட்டு எல்லாமே ஆனது. ரைட். உலக தோற்றத்துக்கு முன்னாக என்ன பண்ணிட்டாரு? நம்மளோட பாவத்துக்கெல்லாம் அவர் அடிக்கப்பட்டாரு. சரியா? என்னம்மா? சரியா? ஸோ மறுபடியும் யாரை தான் அடிக்கிறோம்? நம்ம பாவம் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தர் யார் பண்ணுறா? நானும் ஃபர்கிவ்னஸ் நம்மளுக்கு கிடைச்சனோ வேற யாரோ ஒருத்தர் அங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்து அடிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? ஜீசஸ் வந்து நம்மளுக்காக க்ராஸில் அடிபட்டு எல்லாம் பண்ணார். மறுபடியும் நாம் தப்பு பண்ணால் நாம் ஃபர்கிவ் கிடைக்கணும். ஆனால் சம்ஒன் ஹேஸ் மறுபடியும் என்ன அடிக்கப்பட்டு தானே இருக்கிறாரு அவர். அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், யாருக்கோ ஒரு பனிஷ்மெண்ட் நடந்துட்டு தானே இருக்கு. இல்லாமல் இல்லை தானே. ஸோ என்ன கொண்டு வரலாம்? ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடிச்சிடலாமா? ரெண்டுமே இருக்கு. த வெயிட்டேஜ் தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ வெயிட்டேஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். சரியா? சரி, ஓகே. கிளாப் பண்ணுங்க. சரி, பேசின எல்லாருக்கும் வந்து சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பேசின எல்லாருக்கும் அப்புறம் ஒரு 4 பேருக்கு வந்து இந்த மேன் ஆஃப் மேட்சா வேற என்னம்மா வேல்யூபிள் பிளேயரா ஒரு 4 பேருக்கு. ஓகேவா? யாராவது க்ளூ இருக்கா? நல்லா யார் பேசுனா அப்படின்னு? கேர்ள்ஸில் 2, பாய்ஸில் 2. நல்லா, ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா யார் பேசுனது? ஏதாவது க்ளூ? பிலிப்பா? நான் ரொம்ப பேசினதாக தான் உட்காந்துருக்காரு வீட்டில் நினைக்கிறேன். சரி, ஒரு க்ளூ தரேன். உமன் ஆஃப் மேட்ச். மேன் ஆஃப் மேட்ச் மாதிரி உமன் ஆஃப் மேட்சுங்கிறேன். அக்ஷயாவா? சரி, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அக்ஷயா தான். இருங்க உட்காருங்க, கூப்பிடல. சரி, பேசினவங்க எல்லாரும் வந்து எடுத்துட்டு போங்க. எல்லாரும் ஒன்று எடுத்துட்டு போங்க. அது ஒட்டி இருக்கு, பார்த்து எடுங்க. கேர்ள்ஸ் வந்து எடுங்க. எடுத்துட்டீங்களாப்பா? கேர்ள்ஸ் முடிஞ்சிச்சா? பாய்ஸ் லைனா வாங்க. அது என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியுதான்னு கேட்குறேன். மேக்னெட் அது எதுக்கு யூஸ் தெரியுதான்னு கேட்குறேன். பர்பஸ் என்னன்னு கேட்குறேன் மக்களே. பைபிளில் அந்த புக் மார்க் மாதிரி வச்சுக்கணும். வைக்கும்போது பார்த்து வைங்க, டக்குன்னா கிழிஞ்சிடும். பார்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஐயோ, பைபிள் அக்கா கொடுத்து கிழிச்சு போச்சே அப்படின்ற மாதிரி திட்டாதீங்க நீங்கள். ஓகேவா? சரி. ஸோ கெசியா அக்கா
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்கிவ்னஸ் பண்ணல அதனால ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெவலேஷனை கொடுத்து நல்லா பேசினதுக்காக இந்தாங்க. செகண்ட் வந்து பாவம் பண்ணாலும் அதில் அளவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கும் டைம்ஸ்ன்னு இருக்குது, இஷ்டத்துக்கும் பண்ணிகிட்டே இருந்தால் மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஃபிலிப் நல்லா பேசி, ஃபிலிப் சார்பில் யாராவது வாங்கி அப்புறம் ஃபிலிப் கொடுத்துட்றீங்களா? சரியா மா, நீ வச்சுக்கோ, அப்புறம் நீ கொடுத்துரு. சரி, அடுத்தது யாருன்னா பேர் எழுதாமல் விட்டுட்டேன்ப்பா. நான் இந்த ப்ராஸ்டியூட் கேர்ள் பற்றி யார் பேசுனது? நீங்களா பேசுனீங்க? வாங்க. நான் பேர் யார் இல்லை எழுதி வச்சுருக்கேன், இப்படியே பேர் சிலதெல்லாம் எழுத மறந்துட்டேன். அடுத்தது வந்து ஆடம் ஈவ் பற்றி யார் பேசுனது? வாங்க வாங்க, நீங்களா பேசுனீங்க? ஒரு கேள்வி கேட்டேனே, பதில் சொல்லுங்க. 1 month ஆகுதுமா? சரி சொல்லு, 2 வாரம் ஆகுதுல்ல? அப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு வரணும். சரி நீங்கள் சொல்லுங்கள், வேறு யாருக்கா தெரிஞ்ச அந்த என்ன கேள்வியை கேட்டேன் ஞாபகம் இருக்கா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? பைபிளில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு போட்டிருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் என்ன கேள்வி கேட்டேன், பைபிளில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவர் பரலோகம் போனாரா நரகத்துக்கு போனாங்களான்னு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க வாழ்க்கையை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நாமளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலன்றீங்க. அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பைபிளை படித்து நான் கேட்டேன். அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அவங்கவுங்க செல்ஃப்லேயே அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போவோம் தெரியும். பைபிளை படித்து எப்படி அவங்க எங்கே போனாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்வி. பாருங்க, பைபிள் படிக்கும்போது நாண்டுக்கிட்டு செத்தான், புழு புழுத்து செத்தான் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அவங்க எங்கே தான் போயிருக்காங்க? புரியுதா? இந்த டேர்ம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க படிக்கிற. சரியா? உயிர்த்தான், ஜீவனை விட்டார், ஆவியை விட்டார், என்ன அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் சிலதில். அதெல்லாம் அவங்களாம் எங்கே போனாங்க? புரியுதா? எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்ற பைபிள் அப்படியே படிக்காதீங்க. டிஃப்ரென்ஷியேட் அவங்களே பண்ணி கொடுத்துருப்பாங்க. வெளிப்படையாக எதுவும் சொல்லப்படாது. நாம் தான் என்ன பண்ணணும்? we need to அதை கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்குல்ல, அதில் இருப்பாங்களே, கொடுக்கப்பட்டிருக்கோம்ல, அதில் சாலமன்லாம் இருக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? சாலமன்லாம் இருக்க மாட்டார். சிம்சோன் இருப்பார், ஆனால் சாலமன் இருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? இந்த கடைசி நேரத்தில் அந்த மனம் திரும்புதல் அதெல்லாம். சாலமன் என்ன பண்ணார் கடைசி வரைக்கும்? மனம் திரும்பவே இல்லை. ஓகேவா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகேவாம்மா? எப்படி கண்டுபிடிக்கிறது புரியுதா? இனி நல்லா கவனமாக என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும். சரி, சரியா நினைக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி உன்னை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உன்னை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா
ஆண்டவரை நிறைவேற கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ளவும் விட வேண்டியதை விட்டுவிடவும் கர்த்தரை எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. ஞானத்தினால் நிரப்புங்க. இரக்கம் செய்யுங்கப்பா. இறங்குகிற கர்த்தராலே ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு எல்லாத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் தாங்கப்பா. ஆண்டவரே சுகம் ஆரோக்கிய பலன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பரிபூர்ண கட்டளையிடுவீராக அப்பா. நாமே மகிமைப்படுவீராக. பிள்ளைகள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் என்ன பார்த்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்குள்ளாக போகும் பொழுது அப்பா ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகள் மறைக்கப்பட்டு ஆண்டவரே நீர் வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் மற்றவர்கள் பிடிக்க வைக்க அப்பா இந்த பிள்ளைகளுக்கு கிருபைகளை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.